அடிக்கடி உங்களுக்கு பிம்பிள்ஸ் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? 10 காரணம் இருக்குது, பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு, ஹார்மோனல் இம்பேலன்ஸ். என்ன காரணம் வேணால் இருக்கலாம். பியூபர்ட்டி, பீரியட்ஸ், பிசிஓஎஸ், ப்ரெக்னன்சி, ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னில் ஆயிலை ப்ரொடியூஸ் பண்ணும். இது பிம்பிள் ப்ரொடியூஸ் பண்ணும். ரெண்டாவது, அன்ஹெல்த்தியான டயட் எடுக்கிறது. அதிகமாக சர்க்கரை உள்ள பால் சார்ந்த உணவுகள், ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறது உங்கள் ஸ்கின்னில் இன்ஃப்ளமேஷனை ப்ரொடியூஸ் பண்ணி ஆயிலை உற்பத்தி பண்ணும். ஹார்மோனை ஃப்ளக்சுவேட் பண்ணி பிம்பிள்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். மூணாவது, புவரான ஸ்கின் கேர் ப்ராடக்டை யூஸ் பண்ணுறது, அதிகமாக ஸ்கின்னை வாஷ் பண்ணுறது, ஹார்ஷான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறது. நாலாவது, உங்கள் ஸ்கின்னை அடிக்கடி டச் பண்ணுறது. பாக்டீரியா, ஆயில், டர்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாக்டு போர்ஸை உருவாக்கி பிரேக் அவுட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அஞ்சாவது, உங்களுடைய பில்லோ கேஸையும் உங்களுடைய டவலையும் அடிக்கடி மாற்றணும். இல்லை அப்படின்னா அது மூலமாக கூட உங்களுக்கு பிம்பிள்ஸ் வரலாம். ஆறாவது, கிளாக்டு போர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்கப் பண்ணுவீங்க. அப்போ என்னென்னா கமிடோஜெனிக் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிம்பிள்ஸை உருவாக்கும். அதுக்கப்புறம் மேக்கப் பண்ணி முடித்த பிறகு அதை ப்ராப்பராக ரிமூவ் பண்ணாமல் இருக்கிறது கூட பிம்பிள்ஸை உருவாக்கும். ஏழாவது, ஸ்ட்ரெஸ். அதாவது உங்களுடைய கார்டிசோல் ஹார்மோனை இது இன்க்ரீஸ் பண்ணிடும். இதனால ஆயில் ப்ரொடியூஸ் ஆகும். உங்கள் ஸ்கின்னுடைய ஹீலிங் எபிலிட்டியை இது குறைக்கக்கூடும். எட்டாவது, போதுமான அளவு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. 9, டீஹைட்ரேஷன். போதுமான அளவு நீர்ச்சத்து இல்லாமல் இருக்கிறது கூட உங்கள் ஸ்கின்னை ட்ரை ஆக்கி பிம்பிள்ஸ் வர வைக்கும். 10வது, சில இம்பார்ட்டண்டான மெடிக்கல் கண்டிஷன்ஸ், அதாவது பிசிஓஎஸ், தைராய்டு ப்ராப்ளம், உங்கள் கட்டில் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா இது பர்சிஸ்டண்ட்டாக ஆக்னியும் பிம்பிள்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணும். தேங்க்யூ.